ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபியான வெஜ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஹோம்மேடு தான், கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. இதுக்கு நான் 4 காய் சேர்த்துருக்கேன். கேரட், வெங்காயம், பீன்ஸ், மிளகாய். உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மட்டும் விட்டு சேர்த்தாலும் நல்லா இருக்காது, நெய் மட்டும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது, திகட்டிடும். 2 சேர்த்து பண்ணிக்கோங்க, ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உலர் திராட்சையும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதால முந்திரி இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். இப்போ காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம மசாலா சேர்க்க முடியும். பேச்சுலர்ஸ், இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபி இது. இங்கே பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. வதக்கிட்டே இருக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்ததும் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறோம். இதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு இந்த காய் இந்த மசாலாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி வதங்கட்டும் நல்லா. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை பார்த்துக்குவோம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு தண்ணி ஊற்றி வடித்து வச்சுட்டேன் நான். நம்ம வேக வச்சுட்டு வடிச்சிட்டு திரும்ப கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா இன்னொரு வாட்டி வடித்து எடுத்துடணும். அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் ரைஸு, ஒட்டிகிட்டு இருக்கலாம சாப்பிடவும் நல்லா இருக்கும். கிளறதுக்கும் அழகாக வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இந்த காய் நல்லா வெந்துச்சு பாருங்கள். இதில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ ஸ்டெப்ஸ் போதும். ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சுருக்குன்னு காரமாக இருக்கிற மாதிரி சிக்கன் கறி, மட்டன் கறி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ் வெந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், 70% நம்ம காய் சேர்க்குறோன்னா 30% தான் ரைஸ் சேர்க்கணும். அதாவது காய் ஜாஸ்தியாகவும் ரைஸ் கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ரைஸ் ஜாஸ்தியாகவும் காய்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கரெக்டான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.